ரொம்ப தெளிவாக இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறது, அவர் சங்கி இல்லைங்க. ரஜினிகாந்த் சங்கி கிடையாது. ரஜினிகாந்த் சங்கி இல்லை. ஜெயிலர் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் லால் சலாம்ல சின்ன கேமியா மட்டும் கொடுக்க வேண்டியிருந்த நம்ம சூப்பர் ஸ்டாரை எக்ஸ்டெண்டட் பண்ணி படம் ஃபுல்லா எக்ஸ்டெண்டட் கேமியாவா நடிக்க வச்சிருந்தாங்க. உங்க அப்பா இருந்தா பட்ஜெட் அதிகமாகும், சின்ன கேமியாவை மட்டும் யூஸ் பண்ணிக்குமா? இப்ப போயிடுவாருங்கய்யா. சாமி தயவு பண்ணி என் கான்ட்ராக்ட்ல மட்டும் கை வச்சிடாதீங்கய்யா. உன் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகக்கூடாதுன்னா இவன் இங்க இருந்தாகணும். படமும் ரிலீஸ் ஆனிச்சு. பெருசா யாருக்கும் படம் பிடிக்கல. சரி நம்ம ரோஸ்ட போடுவோம், ஓடிடில வரட்டும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப ஒரு 21 டேஸோட ஷூட்டிங் ஃபுட்டேஜ் வந்து காணாம போச்சு எங்களுக்கு. 21 days. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. தொலைஞ்சு போன ஹார்ட் டிஸ்க்கு கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறேன்னு நெட்ஃப்ளிக்ஸ்காரன் சொல்லிட்டான். என்னமோ ஒன்று அப்படி ஒரு ஹார்ட் டிஸ்க் இருந்திருந்தா கிடைச்சிருக்குமா என்னமோ நமக்கும் தெரியல. படத்தை தேட்டரில் பார்க்காத நான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகணும் வெயிட் பண்ணி பார்த்தேன். திருதுப்புன்னு ஜி சினிமாஸ் ஒன்று பண்ணானுங்க. லால் சலாம் படத்தை ஹிந்தியில் ப்ரீமியர் பண்ணிட்டானுங்க. இப்போ லால் சலாம் படத்தோட நிலைமை தமிழ் படம் அண்ணா தமிழ்ல இல்லே. நம்ம சூப்பர் ஸ்டாரும் லிவிங்ஸ்டனும் பயங்கர க்ளோஸ். ஜிகிரி தோஸ்துன்னு சொல்லுங்க தம்பி. சம்திங் லைக் தட். நம்ம சூப்பர் ஸ்டார் முஸ்லீம், லிவிங்ஸ்டன் ஹிந்து. இவங்க ரெண்டு பசங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை தான் படமே. அந்த பிரச்சனைக்கான காரணம் ஒன்று சொல்லுவாங்க பாருங்களேன், அங்கதான் எனக்கு இரிட்டேட் ஆனிச்சு. ஒரு நாள் நம்ம சூப்பர் ஸ்டாரும் லிவிங்ஸ்டனும் பசங்களை ஸ்கூல்ல சேர்த்த போக நம்ம லிவிங்ஸ்டனோட பையன் அதான் நம்ம விஷ்ணு விஷால், அவருக்கு அந்த ஸ்கூல்ல படிக்க பிடிக்கவே இல்லையா. அவங்க கிடக்கிறாண்டா சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கிறது தெரியுமா, சேர்த்து விடுறான்னு சேர்த்து விடுவாரு. நம்ம தலைவர் மேல இருக்கிற கோவத்துல தான் தலைவரோட பையன் மேல கோவம் வந்துருச்சான். புரியல தானே? எனக்கு இது என்ன டைப் ஆஃப் வியாதினே புரியல. இப்படி ஒரு கேவலமான பிளாட் போயிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பிளாட்டை தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. போதும் ஏக்கா படம் ஒன்று தானே, எதுக்கு 2 பிளாட் வைக்கிறீங்க? 3 பிளாட் வச்சிருக்கேன் படத்துல. சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. 3 ஸ்டார் 3 ஸ்டார்னு 2 டீமா? கிட்டத்தட்ட அப்படித்தான். 3 ஸ்டார்னு ஒரு டீம், அதில் ஆடிட்டு இருந்தவர் விஷ்ணு விஷால். அதில் ஆடிட்டு இருந்த ஒரே ஒரு ஹிந்து பிளேயர் விஷ்ணு விஷால் தானா. நம்ம விஷ்ணு விஷாலுக்கு பாராட்டெல்லாம் போய் சேர்றது நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பிடிக்கலையாம். அதனால எம்சிசின்னு இன்னொரு டீம் உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. எம்சிசி ஃபுல்லா ஹிந்துஸா, 3 ஸ்டார் ஃபுல்லா முஸ்லிம்ஸா. சரி விஷ்ணு விஷாலுக்கு மீதி 10 பேர் எங்கிருந்து கிடைச்சாங்க? அட எப்படியோ கிடைச்சாங்க விட்றா. எதனால இப்படி கேட்கறேன்னா, ஹிந்துஸ்ல நிறைய விளையாட தெரியாத பிளேயர்ஸ் இருந்ததுனால தானே இவங்க விஷ்ணு விஷாலை மட்டும் சேர்த்துட்டு விளையாண்டாங்க. திடீர்னு விளையாட தெரியாத ஒரு 10 பேர்த்து சேர்த்துக்கிட்டு எப்படி விஷ்ணு விஷால் ஜெயிச்சுட்டே போனாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. பாக்கி 9 பேருக்கு நம்ம எங்க போறது? நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை விட கேடு கட்ட முட்டாளா இருக்கான். நம்ம மீதி 9 பேரை சேர்த்து எப்படித்தான் ஆட்டத்துல ஜெயிக்க போறோம்னு தெரியலையே. நாய் பிடிக்கிற வேற ஒண்ணு வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு 4 தெருவே 2 பேரும் சேர்ந்து லோலோலோலோலோலோன்னு சுத்துறோம். நறுக்கா 9 பேரை செலக்ட் பண்ணி தூக்குறோம், ஜெயிக்கிறோம். இப்போ இது 2 தான் பிளாட்னு நினைச்சு நீங்க பாத்தீங்கன்னா, இதை தாண்டி 3வது ஒரு பிளாட் இருக்குது. இப்படி இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த சண்டையை வச்சு எப்படி அரசியல்வாதிங்க மத அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பிளாட். இப்ப இந்த 3 பிளாட்ல எந்த பிளாட் ரொம்ப முக்கியம்? அட எதுவுமே முக்கியம் இல்லடா, முதல்ல இந்த படமே முக்கியம் இல்லடா. விஷ்ணு விஷால் இருந்துகிட்டு விக்ராத்தோட கையை வெட்டிட்டாருன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள போயிருவாரு. ஜெயில இருந்து ஜாமீன்ல எடுத்து ஒருத்தர் கூட்டு வருவாரு. அவர் கூட்டிட்டு வந்து ஹீரோவை கிரிக்கெட் ஆடுப்பான்னு சொல்லிட்டே இருப்பாரு. இப்படி இவன் அழுத்தம் திருத்தமா சொல்றத பார்த்தா பின்னாடி ஏதாவது பெரிய அப்பா வச்சிருப்பானோன்னு நினைச்சேன். அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஊருக்கு போனா ஊர்ல ஹீரோவை ஒரு பையன் மதிக்க மாட்டான், பெத்தவங்களே மதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தம்பி ரமையா தான் கூட்டு போய் அடைக்கலம் கொடுப்பாரு. இப்படி ஊர்ல ஹீரோ மேல எல்லாருமே கொலகான்ல இருக்கிறானுங்க. அப்ப கொண்டு வந்து ஒரு லவ் சாங்க வச்சாங்க. நம்ம விக்ராத் சிவனேன்னு பிசினஸ் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துல இந்த கம்பெனிக்காரனுங்க விக்ராத்தோட மூஞ்சில சின்னதா ஒரு கீரல போட்டுருவானுங்க. அப்பதான் நம்ம தலைவரோட என்ட்ரி. ரஜினிகாந்த் அப்படின்ற ஒருத்தரை காட்டினதுக்கு அப்புறம் கதை எங்கேயுமே நிக்க மாட்டேங்குது. ஆஹா கிளம்பிருச்சியா. ஒண்ணு என்ன நல்லா காட்டினாலுமே அதுக்கு மேல எதுவுமே நிக்காது. ஐயோ நிமிஷத்துக்கு ஒருக்கா கொப்பளிக்குது, நான் என்ன பண்ணுவேன்? நம்ம தலைவர் கூடவே பக்கத்துல ஒரு பைஜாமா போட்ட பாய் இருப்பாரு. தலைவர் கண்ணை காட்டினதும் அவரு போய் குங்ஃபு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி குச்சி சண்டை போடுவாரு. அப்படி சண்டை போடுறவரையே இவனுங்கெல்லாம் பிடிச்சி லாக் பண்ணிடுவானுங்க. ஐயோ தலைவர் கையை காலை தூக்கினாலே தூக்காதீங்கப்பான்னு பிள்ளைங்க சண்டைக்கு வருங்களே, இதை எப்படி எடுத்திருப்பாங்க? தலைவர் ஒரு சங்கிலியை உருவி சல்ப்பு நடிப்பாரு. அவ்வளவுதான் ஃபைட் ஓவர். டேய் என்னடா பித்தலாட்டம் இது? ஏண்டா அங்க ஒருத்தர் குரங்கு பல்ட்டிலாம் அடிச்சு டேக்கிள் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு, சும்மா சங்கிலி எடுத்து சுத்தனத்துக்குலாம் முடிஞ்சிருவானுங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நம்ம மொய்தீன் பாயோட பிளாஷ்பேக்கை பாப்போமா? தமிழ்நாட்டிலே ஒரு குக்கிராமத்துல இருந்து வந்து கர்ச்சீஃப் வித்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு. நான் ஒரு ஐடியா ஒன்று வச்சிருக்கேன், பிசினஸ் ஐடியா. ஒரு 1 ரூபா இன்னும் 300 ரூபா இருந்தா போதும். கர்ச்சிப் கடை போட்டு உட்கார்ந்துடலாம்.
லால் சலாம் படத்துல கூட கர்ச்சீஃப் தான் பெரிய ஆளானாராம். இதான் ஜாலியா பேசுங்கடா, இதை உட்காந்து சீரியஸா பேசிட்டு. ஓகே ஓகே, கோவப்படாத. அப்புறம் இன்னொரு சீன் ஒன்று வச்சிருப்பாங்க, இதெல்லாம் எதுக்குடா வச்சிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம தலைவர் இப்படி காத்துவாங்க காட்டு பக்கமாக போயிட்டு இருப்பாரு. அப்போ பிள்ளையோட கிரிக்கெட் பேட்டை பார்த்துட்டு எடுத்து பேட்டிங் பண்ணுறது என்ன, பிள்ளையோட ஃபோட்டோவை பார்த்து பவுலிங் பண்ணுறது என்ன. ஐயா அப்புறம் இன்னும் சில சீன்ஸ் பார்க்க இரிட்டேட் ஆகிற மாதிரி. யாருக்கு மணிக்கா பண்ண போறீங்க? உங்க பாப்பாக்கு தான். அப்படியா? வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாப்பா. என்னது இதுவா? யார பார்த்து வயசாயிடுச்சான்னு கேக்குறேன். இப்ப கூட வாப்பா ரோட்ல போனாருன்னா எத்தனை பேர் வெச்ச கண்ண வாங்காம பாப்பாங்க தெரியுமா? படம் பார்க்க வந்தமா இல்ல நீங்க பெருமை வீத்துறத பார்க்க வந்தமா? 3 ஸ்டார்ஸ் தோத்துக்கிட்டே இருக்குதுப்பா, நீ வந்தீனா இந்த வெற்றி கொடியை நட்டுட்டு போயிடலாங்கிறாங்க. சரி, அந்த கிரிக்கெட் மேட்சாவது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. இவங்க 2 பேர் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. விஷ்ணு விஷால் பவுலிங் போட்டா விக்ராத் பேட்டிங் பண்றாரு, விக்ராத் பவுலிங் போட்டா விஷ்ணு விஷால் பேட்டிங் பண்றாரு. ஏன்டா அந்த ஃபீல்டிங்லாம் போய் நிக்கவே மாட்டீங்களாடா? அது ஃபீல்டிங் மாப்ல. கோபத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. இன்னொரு சீன் ஒன்று வச்சிருப்பாங்க, அது வந்துட்டு ஃபிளாஷ்பேக் சீனா வரும். அதுல வந்துட்டு நம்ம விஷ்ணு விஷாலோட அப்பா இறந்துருப்பாரு. அங்க வந்த முஸ்லிம்ஸ்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏப்பா இந்த சாஸ்திர சம்பிரதாயம் இந்த இடத்துல பண்ணக்கூடாது, வெளியே எடுத்துட்டு போய் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம தலைவர் அப்படியே உள்ள பூந்து அவங்க சாஸ்திர சம்பிரதாயம் படிதான் நடக்கும், பிடிச்சாருங்க பிடிக்கலாம் போங்க பாரு. அவர் சங்கி இல்லைங்க சார், புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? அவரை முஸ்லீமா போட்டு ஹிந்துக்கு சப்போர்ட் பண்ணா அவர் சங்கி கிடையாதான். என்னடா ஏ. அப்புறம் நம்ம செந்தில் சாரை வச்சு ஒரு சென்டிமெண்ட்டை காட்டுறோன்னு ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க. குட் ட்ரை பட் பேட் எமோஷன். ஊரில் திருவிழா ஒன்று வருது. திருவிழா எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி செந்தில் சார்கிட்ட கேட்டோமா, அவர் என்ன சொல்றாரு, திருவிழா நடக்கிற அந்த 2 நாள் தான் பிள்ளைங்க குட்டிகளாம் என்னால் பார்க்க முடியும், இல்லைனா என் பிள்ளை குட்டிங்க எல்லாம் ஊருக்கே வராதுன்னு சொல்றாங்க. அதுக்காக தான் இந்த திருவிழாவுக்கு நான் இவ்வளோ ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. திருவிழாவுக்கு பையன் பேரன் எல்லாரும் வந்து செந்தில் சார் செம்ம ஜாலியா இருப்பாரு. அப்புறம் அந்த அரசியல்வாதி பூந்து என்ன பண்ணுவான், தேர் எங்களுது அப்படின்னு சொல்லி தேர் இழுத்துட்டு போயிருவான். தேர் இழுக்காம திருவிழா நின்று போயிடும். சரி, திருவிழா நிர்ணயத்துக்கு யார் என்ன பண்ண முடியும்? நீ திருவிழா நடத்துனது உன் பிள்ளை குட்டிங்களை பாக்குறதுக்கு தானே. என்ன? ஆமா ஆமா, அதான் பார்த்தல்ல, சந்தோஷமா 2 நாள் இருந்தல்ல, அப்புறமா ஏன் செத்து போன? என்ன? ஆமா ஆமா. ஒரு கேரக்டருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அந்த பர்பஸ் முடிஞ்சு போச்சு, அந்த பர்பஸ் தான் உனக்கு நிறைவேறிடுச்சுல்ல, அப்புறமும் என் துக்கத்துல சாவற. அதை கூட விடுங்கப்பா. செந்தில் சார் செத்தத்துக்கு பழிய தூக்கி விஷ்ணு விஷால் மேலேயே போட்டுருவாங்க. என்ன வாழ விடுங்க. அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை ஊர்ல இருந்து ஒருத்தன் கேட்பான், உடனே நம்ம தம்பி ராமையாக்கு விஷ்ணு விஷால் மேல கோவம் வந்துடும். ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஒதுக்க இவங்க ஊருக்குன்னு சொந்தமா ஒரு தேர் வாங்குறதுக்காக விஷ்ணு விஷால் கிரிக்கெட் விளையாண்டு பாடாப்படுவாப்ல. அப்புறம் தம்பி ராமையா ஏத்துக்குவாரு. சரி, இந்த வெட்டு குத்து ஆணிச்சே அது எப்படிதான் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. கதைய பிட்டு பிட்டா சொல்றாரு நாயம்மாரே. அது ஒண்ணும் இல்ல, அது ஒரு சின்ன புள்ளத்தனமான சண்டை தான். கடைசி பால் 6 அடிச்சா வின்னு. இந்த குண்டு பையன் இருந்துகிட்டு காலை வந்துட்டு கோட்ல வச்சுட்டான், 6 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவான். அதனால 2 பேத்துக்கும் சண்டை வந்து வெட்டு குத்தாயி விக்ராத்தோட கை போயிடும். முதல்ல இருந்தே நம்ம ரஜினி வந்துட்டு தான் பையனோட கை போயிருச்சுன்ற கோவத்துல விஷ்ணு விஷாலை கொல்ற மாதிரியே காட்டுவாங்க. நமக்கு தெரியும் அப்படி இல்ல, காப்பாத்த தான் ட்ரை பண்றாருன்னு. அப்படி கொல்ல ட்ரை பண்ணியிருந்தாதான் பெரிய ட்விஸ்டா இருந்திருக்குமே படத்துல. நம்ம விஷ்ணு விஷால் ஒரு பக்கம் தேர் செஞ்சிட்டு இருப்பாரு இல்லையா, அந்த தேரை வந்துட்டு கொளுத்தி போடுவாங்க. இப்ப திருவிழா நடத்துறதுக்கு தேர் இல்ல, தேர் வேணும். அதனால முஸ்லிம்ஸோட தேர்ல ஹிந்து சாமியை வச்சு இழுத்துட்டு போவாங்க. அப்படியே படம் முடிஞ்சு போயிடும், நம்மளும் மூடிட்டு போக வேண்டியதான். இதுக்கு நடுவில் விக்ராத் விஷ்ணு விஷாலை எப்படி சேர்ந்தாங்கன்னு சொல்ல மறந்துட்டு பாருங்க, அது இன்னும் தமாசா இருக்கும். ஒரு கலவரத்துல விக்ராத் விஷ்ணு விஷாலை போட்டு தள்ளலான்னு வருவாரு. அந்த சமயத்துல ஆரம்பத்துல ஒரு கம்பெனில போய் சண்டை போட்டாரு இல்லையா நம்ம ரஜினிகாந்த், அவனுங்கெல்லாம் உள்ள புந்து விக்ராத்தை போட்டு தள்ள வந்துட்டானுங்க. ஆரம்பத்துல ஆன அந்த சண்டையா? அப்ப நம்ம விஷ்ணு விஷால் நடுவுல புந்து காப்பாத்தி நான் நல்லவன்டான்னு காட்டிக்குவாரு. என் வாழ்க்கையே போச்சுன்னு விக்ராத் சூசைட் பண்ண போவாரு. அதுக்கப்புறம் ஒரு சீன்ல இந்த டிப்ரெஷன்லாம் என்ன எப்படியும் கொன்னுடும், நான் சாகறதுக்குள்ள அவனை எப்படியாவது சாகடிக்கணும்னு சொல்லுவாரு. இப்ப இந்த கேரக்டருக்கு உயிர் மேல ஆசையே இல்ல, இவன் உயிர் எடுக்கணுங்கிறது தான் மோட்டிவ். தான் உயிர் மேல ஆசையே இல்லாத ஒரு கேரக்டரோட உயிரை காப்பாத்தினதுனால திருந்திட்டாரு. டேய் டேய் சுரேஷ், டேய் முத்து, டேய் இங்க பாறா, டேய் எல்லாம் எழுந்துடா 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 டேய். உடனே ப்ரோ என்ன ப்ரோ லாஜிக்லாம் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க, இது லாஜிக் கிடையாது, இது கேரக்டரா இருக்கு. லாஜிக்கே இல்லாம படம் எடுத்தாலும் கேரக்டரா இருக்காவது ஒழுங்கா இருக்கணும்.
இந்த படத்துல இருக்கிற ஒரு கேரக்டர் கூட தான் இதை தான் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளே இருக்காது. நம்ம விஷ்ணு விஷால் எடுத்துக்கோங்களேன், கிரிக்கெட் தான் அவரோட பேஷன். கிரிக்கெட்னால இப்படி ஒரு பிரச்சனை ஆனதும் நான் பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போறேன் பாரு. அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்னாலதான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி மறுபடியும் கிரிக்கெட் ஆடி பணம் சம்பாரிச்சு தேர் கட்டுவாரு. இன்னொன்னு இந்த வில்ல ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவனோட பொண்டாட்டி, அது திடீர்னு எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியாது. அது பாட்டுக்கு வந்து நின்று கத்தி எடுத்து காமெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம விக்ராத் செவனேன்னு பிசினஸ் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கு இந்தியாக்காக ஆடுறது தான் எய்மா. விக்ராத் இங்க வாங்க தம்பி அப்படின்னு கூப்பிட்டு கையை வெட்டி உட்கார வச்சிருவானுங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி முஸ்லீமா தான் இருப்பாரு, ஆனா முஸ்லீம் பக்கம் ஒருபோதும் பேச மாட்டாரு. இந்த மதத்து மூலமா எந்த பிரச்சனை வந்தாலும் ஹிந்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. ரஜினிகாந்த் சங்கி கிடையாது. இந்த படத்துல சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். இது எனக்கு தோணுது மட்டும்தான், உங்களுக்கும் இதே மாதிரி தோணி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இது முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த படத்துல எங்கேயுமே ஹிந்துஸ் மேல தப்பு இருக்கிற மாதிரி காட்டவே கிடையாது. ரஜினிகாந்த் சங்கி கிடையாது. அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கப்பா. நியூ இயர் வரத்துக்குள்ள ஒரு 50,000 சப்ஸ்கிரைபராவது ரீச் பண்ணிடுறேன். ரொம்பலாம் ஆசைப்படல, ஒரு 2500 தான் இருக்குது. கமான் உங்களால் முடியும், பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை பாய்.